மேம் எஸ்மா. பேஷண்ட் பேர் கதிர்வேலுங்க மேம். ஈரோடுலேருந்து கால் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வயசு 39 ஆகுதுங்க மேம். அவருக்கு வந்து ஒரு வருஷமாகவே கால் மேல் பாதமும் அடிப்பாதமும் சுண்டு விரல் சைட்லேயும் வலி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். இப்போ இந்த 2 வாரமாக அதோட வலியோடு சேர்ந்து வீக்கமும் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். அவர் வந்து டிரைவரிங் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். அவருக்கு அந்த வலி வந்து டிரைவிங் பண்ணும் போதும் வலி அதிகமாக இருக்குது, வீக்கமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். அதை நம்ம ஃபோட்டோவும் பிக்சரும் அனுப்பியிருக்கிறாருங்க மேம். ஃபோட்டோ எடுத்து இதில் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குதான்னு கேட்டு கால் பண்ணியிருக்கிறாருங்க மேம். கண்டிப்பாக அவரோட கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவரோட 2 கால்லையும் அந்த வீக்கம் சொல்லியிருக்கிறாராமா? இல்லைங்க மேம், லெஃப்ட் சைடு மட்டும்தான் வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருங்க. லெஃப்ட் சைடு மட்டும்தான் வீக்கம் இருக்குது. ஓகே, இப்போது அந்த பிக்சர் அவர் அட்டாச் பண்ண பிக்சரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கான பதில் ஃபாலோட் பை. அவரோட ஒரு காலில் மட்டும், அதாவது லெஃப்ட் சைடில் காலோட வெளிப்பகுதி சுண்டு விரல் சைடில் அந்த வலியையும் வீக்கத்தையும் அவர் சொல்லியிருக்கார், மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக இருக்குது. இப்போது அந்த 2 வீக்ஸ் பக்கமாக வந்து அந்த வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக, அதனால தான் அவர் காலை வந்து ரெண்டு காலையும் வச்சு நார்மல் காலை, வீக்கம் இருக்கிற காலையும் காமிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கிறது வேணால் ஒரு 2 வீக்ஸாக இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக வலியும் வீக்கமும் இருக்கிறது, கண்டினியூஸாக இருக்கிறது 2 வீக்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷம் பக்கமாகவே அந்த வலியை ஆன் அண்ட் ஆஃப் அவர் சொல்லிகிட்டே இருக்குது, வலி வந்துகிட்டே இருக்குது, வந்து போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமான ரீசன், அதாவது அக்குபஞ்சரில் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் தயவு செய்து கவனிங்கன்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் பாடி வந்து ஒரு வாரம் 10 நாளாக ஒரு மாதமாக சொல்லிகிட்டே இருக்குது, ஒரே விஷயத்தை வருது போகுது அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருக்குது, திரும்ப பிரச்சனை காட்டுது அப்படின்னா அதுதாங்க ஒரு இண்டிகேஷன். உள்ளே இருக்கிற ஒரு ஆர்கன், ஏதோ ஒரு ஆர்கன், உங்களுக்கு அது புரிகிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆர்கன் ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிற விதமாக வரக்கூடிய விஷயம்தான், திரும்ப வரக்கூடிய விஷயம்தான் சிம்டம்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த வழியில் இந்த பிரச்சனைக்கு, அதாவது இந்த கால் பாதம் வெளிப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிக்கும் வீக்கத்துக்கும் ரீசன் சிறுநீர் பை, அதாவது யூரினரி பிளாடர் பிரச்சனையில் இருக்குது அந்த ஐயாவுக்குன்றது தான் மென்ஷன் பண்ணுது. அடிக்கடி யூரின் போகிறது, அர்ஜென்ட்டாக இருக்குது, கடுகடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, யூரின் வந்து ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது அல்லது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிடுது, இடுப்பு கீழே தெம்பே இல்லை, கெண்டைக்கால் அடிக்கடி பிடிச்சிக்குது, மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமாவது பொருந்தி வரும். வாட்ச் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் இதுக்கு சிறந்த நிரந்தர தீர்வு.